Hey fam, so welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்டை தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ அது என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நேற்று இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். KTM Crash Guard, KTM Adventure 390 Crash Guard, KTM Adventure 390 Crash Guard. இது ரைட் அண்ட் லெஃப்ட் கிராஷ் கார்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்டாச்மெண்ட் போல்ட்டு. இவ்வளோ நாள் ட்ரீம்டா. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பல பைக்கர்ஸோட கனவு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டாப் பாக்ஸ் வாங்கி நாமளும் பைக் ஓட்டணும் அப்படின்றது தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வாங்கிட்டோம். ஸோ இந்த கிராஷ் கார்டு இது ரெண்டு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தோம். ஸோ இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா செயின் கிளீனர் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து ஓகே ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுவாங்க. எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 லிட்டர் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு கீ ஒன்று வரும். இதோட கீ ஒன்று வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டணும் ரிஃப்ளெக்டர் ஒன்று வருது. ஸோ ஏன்னா நைட் ரைடில் ஸோ இது பேக் சைடு ஒட்டணும் நைட் ரைடில் போகும்போது தெரியறதுக்காக ரிஃப்ளெக்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் வருது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹெல்மெட்டே வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஹெல்மெட். ஓகே. ஸோ எம்டி ஹெல்மெட்டு. ஸோ இந்த எம்டி ஹெல்மெட்டை பார்த்திங்கன்னா அழகாக வச்சு பார்த்திங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணி ஸோ பார்த்திங்கன்னா லாக் பண்ணி ஸோ கேரி பண்ணலாம். ஹெல்மெட்டை வச்சு கேரி பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி போடுற ஒரு டாப் ரேக் தான் இது. ஸோ ஓகே ஃபேன். ஸோ இந்த ரெண்டு கேஜெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வீடியோ போடுறேன். ஸோ அது ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த டோட்டல் ஃபுல் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கழட்டி ஸோ அது ஒன்றா மாட்டி 2 hours எடுத்துக்கிச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனலி டாப் பாக்ஸோட வியூவு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ டார்க்கோட ஸோ கிராஷ் கார்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த கிராஷ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸோ இந்த இடத்துல ஃபிட் பண்ணுவோம் நம்ம உட்காரலாம் பில்லியனுக்கு உட்காரத்துக்கு. ஸோ சாயந்தரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குஃபன் மாதிரி ஸோ இந்த மாதிரி சீட்டு மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இது ஸோ இங்கே ஃபிட் பண்ணிங்கன்னா ஸோ நல்லாயிருக்கும். பின்னாடி சாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ டார்க்கோட கிராஷ் கார்டு. ஸோ இந்த கிராஷ் கார்டு இப்போ அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? ஸோ அன்பாக்சிங் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனலி கிராஷ் கார்டு அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ அன்பாக்சிங் ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கார்டு. ஸோ இந்த கிராஷ் கார்டை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடும் ஃபிட் பண்ணணும். ஸோ இதையும் நாங்கள் தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிட் பண்ணிட்டு ஸோ ஃபைனல் லுக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர் 390 நான் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனல் லுக் ஆஃப் KTM Adventure 390. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ டார்க்கோட கிராஷ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ எங்கேயும் வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஸோ நாங்கள் வீட்டிலே உட்காந்து பார்த்திங்கன்னா டாப் ரேக்கும் சரி கிராஷ் கார்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ கிராஷ் கார்டு ஃபிட் பண்ண தான் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 hours நைட் 12 o'clock தான் முடித்தோம். அதை ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணி ஸோ திஸ் இஸ் எ ஃபைனல் லுக் ஆஃப் Adventure 390 வித் ஃபுல் லோடட். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் போடணும். ஸோ விண்ட்ஷீல்டு மாற்றணும். ஸோ இது ரெண்டு பண்ணிட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் முடிஞ்ச மாதிரி தான். ஓகே ஃபேன். ஸோ தேங்க்யூ.